Hi friends, welcome to GD Law Series. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அஃபிலியேட்டட் லா காலேஜஸாக இருக்கட்டும் ஆனர்ஸாக இருக்கட்டும் இரண்டு பேருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப்ல யாரெல்லாம் வெயிட் லிஸ்ட்ல இருந்தீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்றாங்க. அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்க எப்படி டவுன்லோட் பண்றதுன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வெப்சைட்குள்ள நீங்க வந்துட்டு இதுல வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, அதுல வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல வந்துட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் பிளஸ் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்ங்க கொடுத்துட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்த உடனே அதுல வந்து உங்களுக்கு என்ன ஓப்பன் ஆகும்னா உங்களுடைய நேமு, உங்களுடைய ரேங்க் பிளேஸ் என்னவோ அது ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ரேங்க் பர்சன்டேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து அஃபிலியேட்டட் லா காலேஜஸ்க்கான வெயிட் லிஸ்ட்ல இருந்த கேண்டிடேட்ஸ்க்கு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் உங்களுடைய சீட் அலாட்மெண்ட் டீடைல்ஸ் சொல்லிட்டு கீழே வந்து பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து அலாட்மெண்ட் ஆயிருக்கோ அந்த காலேஜுடைய நேமு, உங்களுடைய கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஆன்லைன் பேமெண்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டில் போயிட்டு ஆன்லைன் பேமெண்ட் யூபிஐயாக இருக்கட்டும், கிரெடிட் கார்டாக இருக்கட்டும், டெபிட் கார்டாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அது ஆன்லைன் பேமெண்ட் ஆனது 1620 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பே பண்ணி முடிச்சுட்டு உடனே மறுபடியும் வந்து நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். நீங்கள் அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு எந்த காலேஜில் உங்களுக்கு எந்த டேட்டில் வந்து காலேஜில் அட்மிஷன் பண்ண வர சொல்றாங்களோ அன்னைக்கு வந்து நீங்க டைரக்டா வந்து காலேஜுக்கு போக வேண்டிய இருக்கும். அப்போ வந்து நீங்க என்னென்னலாம் எடுத்துட்டு போனா உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் 10th 12th கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ், இன்கம் சர்டிஃபிகேட் பிளஸ் வந்து அஃபிடேவிட்டா ஆன்டி ரேகிங் கொடுத்துருந்தாங்களே அது எல்லாமே வந்து நீங்க வந்து ஒரிஜினல் எடுத்துட்டு போகணும். பிளஸ் உங்களுடைய போட்டோ எடுத்துட்டு போகணும். அது மட்டும் இல்லாத அலாட்மெண்ட் ஆர்டரில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ எல்லாமே வந்து நீங்கள் ஒரிஜினல் ப்ளஸ் வந்து ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. எந்த டேட்டில் வர சொல்லியிருக்காங்களோ கரெக்டாக அந்த டேட்டில் போயிட்டு உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணிவிட்டு அட்மிஷன் நீங்கள் பண்ணிடலாம். இது வந்து அஃபிலியேட்டட் லா காலேஜஸ்க்கான வெயிட் லிஸ்ட்டில் இருந்த கேண்டிடேட்ஸ். இப்போ நீங்கள் ஆனர்ஸ் கோர்ஸாக இருக்கீங்க, ஆனர்ஸில் வந்து நீங்கள் வெயிட் லிஸ்ட்டாக இருக்கீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப்லன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேருக்கு வந்து மெயிலையும் அனுப்பிச்சிருக்காங்க. நீங்கள் மெயிலையும் செக் பண்ணுங்கள். இல்லை வந்து நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரையும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் மென்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை வந்து என்ன பண்ணுவீங்கன்னா டவுன்லோட் பண்ண உடனே எந்த டேட்டுக்குள்ளே உங்களை வந்து ஜாயின் பண்ண சொல்கிறாங்களோ அந்த டேட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ வந்து உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் அஃபிடேவிட்டா எல்லாமே எடுத்துகிட்டு போக வேண்டிய இருக்கும். டைரெக்டாக நீங்கள் வந்து காலேஜில் போயிட்டு அட்மிஷன் போட வேண்டியதுதான். உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட்மெண்ட் ஆயிருக்கோ அந்த காலேஜில் போயிட்டு நீங்கள் அலாட்மெண்ட் போட வேண்டியதுதான். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஆனர்ஸாக இருக்கட்டும், அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் லா காலேஜஸாக இருக்கட்டும், வெயிட் லிஸ்ட்டில் இருந்து அனைவருக்குமே வந்து நேற்று ஈவினிங்கே வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க. இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.